கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைத்து அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களோடு இடைப்படுவாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். நீதிமொழிகள் 10:25 இப்படி சொல்லுகிறது: சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களுக்கென்று பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசீர்வாதம், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானுக்கு விரோதமாய் பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் வரலாம். ஆனால் அவைகள் நீதிமானை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் நீதிமானோடு கூட இருந்து அவனை பலப்படுத்தி காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதங்களின் புத்தகத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார்: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவர்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் வேதனையை, அழிவை கொண்டு வரும்படியாய் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் அந்த வேதனைகள், அழிவுகள் அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுடைய நிலை இதுதான். ஒரு சுழல் காற்று எப்படி தோன்றி சில நொடி பொழுதிற்குள் அல்லது சில நிமிடங்களுக்குள் அது காணாமல் போய்விடுமோ, மறைந்து போய்விடுமோ, அதுபோல தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் அப்படியே மறைந்து போவார்கள் என்றும், ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் என்றும் வாழக்கூடிய அழியா வாழ்வுடைய ஒரு வாழ்வை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நீதிமான்களை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 47, 48 இரு வசனங்களை பார்ப்போம் என்றால், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு நான் சொன்ன வார்த்தைகளை தன் இருதயத்தில் பதித்து எனக்கு பயப்படுகிற பயத்தோடு என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி 48வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார்: ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நீதிமான், ஆண்டவருடைய பிள்ளை, அவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான் என்றால், கன்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டிற்கு சமானமாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மீது மோதி அந்த வீட்டை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தாலும் அது அழித்து விடாதபடிக்கு அது அஸ்திபாரமானது ஆழமாய் ஸ்ட்ராங்காய் போடப்பட்டிருக்கிறபடியினால் அந்த வெள்ளம் அந்த வீட்டை அழிக்க முடியாதபடிக்கு அது நல்ல ஒரு உறுதித்தன்மையோடு இருக்குமா போல் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்களை அவர் அப்படியாய் பாதுகாக்கிற தேவன் என்பதை இயேசு சுட்டி காண்பிக்கிறார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற
தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி பயந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கிய இருதயத்தோடு இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு தைரியமூட்டும் செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவனை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீதிமானை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு திட அஸ்திபாரமாய் இருந்து அவனை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா எதிர் வல்லமைகளின் அழிவில் இருந்தும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் யோபு என்கிற உத்தமனை குறித்து, நீதிமானை குறித்து மிக தெளிவாய் ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அதிலே யோபுவை குறித்து மிக தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இந்த யோபுவின் வாழ்க்கை, அவர் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார் என்பதற்கு இந்த முதல் வசனம் நல்ல ஒரு அழுத்தமான அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோபு உத்தமமாய் இருந்தார். தேவனுக்கு பயந்த ஒரு இருதயம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லி தன் உள்ளத்திலே சிந்தித்து சிந்தித்து பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு நீதிமான் யோபு. இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் பயங்கர வெள்ளம் மோதுவது போன்று, புயல் வீசுவது போன்று பிரச்சனைகள் அவரை நோக்கி கடந்து வந்தது. 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனுக்கு இருந்த 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், அது மாத்திரமல்ல 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிந்தது. ஒரே நாளில் அவருக்கு இருந்த அத்தனை ஆஸ்திகளையும் இழக்கும்படியாய் பொல்லாதவன், தீயவன், பிசாசானவன் செயல்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தருடைய ஜனத்தை அழிக்கும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதனை கொடுக்கும்படியாய் பிசாசானவன் இப்படித்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறான். உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேதனையான காரியம், உங்கள் வீட்டிற்குள் இருக்கிற இந்த பிரச்சனை, ஒருவேளை ஐயோ நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேன், அவர் என் வாழ்க்கையை ஏன் சோதிக்கிறார் என்று சொல்லி அவரை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், கர்த்தர் ஒருவரையும் வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் சோதிக்கிறவரும் அல்ல. பிசாசானவன், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிற எதிராளியானவன், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பொல்லாதவன் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது நீதிமானுக்கு அவன் நம்பியிருக்கிற கர்த்தர் திட அஸ்திபாரமாய் இருந்து அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5, 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு யோபுவுக்கு இருந்த 10 பிள்ளைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். இவர்கள் அனைவரும் விருந்துண்கிற நேரத்திலே பயங்கரமான ஒரு காற்று வந்து மோதி அந்த வீட்டின் கூடாரம் விழுந்து, வீடு இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்தார்கள். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் நல் மதிப்போடு இருந்த இந்த யோபு இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை இழந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆஸ்திகளை இழந்தார். மட்டுமல்ல, அவருடைய உடலில் இருந்த நல்ல சுகம், பலன் எல்லாவற்றையும் இழந்தார். வியாதி கொண்டவராய் எலும்பும் தோளுமாய் மாறிவிட்டார். அழகை இழந்து அவலட்சணமான நிலைக்கு தள்ளப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிக்கும்படியாய், உங்கள் குடும்பத்தை நொறுக்கி சின்ன பின்னமாக்கும்படியாய் எழுந்து நிற்கிற மனிதர்கள் கைகளில் நின்று கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மட்டுமல்ல, ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் யாரோ ஒருவர் செய்த மாந்திரீக சூனியங்கள்,
செய்வினை கட்டுகள், ஏவல் ஆவிகளின் வல்லமைகள், இவைகள் உங்கள் குடும்பத்தை அழித்து விடும்படியாய், உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படியாய் உங்களோடு போரிட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் அசையாதபடிக்கு திட அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு மனிதனைப் போல அழிவில்லாதிருக்கும்படியாய் நான் அவனை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் யோபுவின் வாழ்க்கையில் வீசிய அந்த புயலில், அந்த போராட்டத்தில் யோபுவை எப்படி நிற்க பண்ணினாரோ, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவருடைய 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்தார் அல்லவா? அதை அப்படியே டபுளாய் அவர் பெற்றுக்கொண்டார். 2 மடங்காய் அதை திரும்ப கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகள் வந்தது. 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டகங்கள் வந்தது. 500 ஏறுமாடுகளுக்கு பதிலாக 1000 ஏறுமாடுகள் வந்தது. 500 கழுதைகளுக்கு பதிலாக 1000 கழுதைகள் வந்தது. அவர் உடல் பலனிழந்து சுகமிழந்து எலும்பும் தோலுமாய் இருந்தார் என்று சொன்னேன் அல்லவா? அவருடைய சரீரம் இழந்த சுகத்தை பெற்றது, பலனை பெற்றது. ஆரம்பத்தில் இருந்தது போல நல்ல சுகபலத்தோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, 10 பிள்ளைகளை இழந்தார் அல்லவா? மறுபடியும் யோபு அந்த பாடுகளுக்கு பின்னாக, அந்த சோதனைக்கு பின்பாக 10 குழந்தைகளை, மறுபடியும் 7 குமாரர்கள், 3 குமாரத்திகளை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஒருவேளை மனம் சலித்து போயிருக்கலாம். ஒரு நாளில் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த நீங்கள் பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு தூரமாய் கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறீர்களா? ஆலயம் செல்வதை நிறுத்திவிட்டு, ஆராதனையை நிறுத்திவிட்டு, ஜெபத்தை நிறுத்திவிட்டு, கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி கொண்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்பிக்கையூட்டும் காரியத்தை சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லவில்லை. நான் பேசுகிற, நான் சொல்லுகிற இந்த காரியம் சத்தியம் உள்ளது. இது 100% அப்படியே தன்னுடைய வேலையை நடப்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 10:25 படி, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அதிலே மாற்றங்களை உண்டாக்குவார். விழுந்து கிடக்கிற உங்களை மறுபடியும் எழுந்து நிற்க பண்ணுவார். இப்பொழுது மனம் சோர்ந்து கலங்கி நிற்கிற உங்களை ஒரு நாள் மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு போவார். இப்பொழுது மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் பரியாசத்தையும் நிந்தையையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதே மனிதர்களுக்கு மத்தியில் யோபுவின் தலையை உயர்த்தினது போல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புவீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திட அஸ்திபாரமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு அஸ்திபாரமாய் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அவர் காண பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, நீதிமான்கள் மீது உம்முடைய கண்கள் இரவும் பகலும் கவனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கர்த்தாவே, இப்பொழுதும் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்போ உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நீதிமானாய் வாழ்ந்து, தேவரீர் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து, பல பாடுகள் வேதனைகள் நிமித்தமாய் ஐயோ என் குடும்பம் என்னவாகுமோ, என் வாழ்க்கை என்னவாகுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓர் அற்புதத்தை செய்யும் ஐயா. நீதிமானுடைய அஸ்திபாரத்தை நீர் உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் அல்லவா தகப்பனே? இந்த நேரத்திலும் கூட தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். இவர்களை எதிர்த்து நிற்கிற பொல்லாதவன் கையில் இருந்து இவர்களை தப்புவிக்கும்படியாய் தேவரீர் பொல்லாத ஆவிகள், தீய மனிதர்களுடைய வல்லமைகள் இவர்கள் குடும்பத்தை, இவர்கள் வாழ்க்கையை அழித்து விடாதபடிக்கு அவைகளை இவர்கள் எல்லையில் இருந்து துரத்தி விடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் பட்டயங்கள் விழுந்து போவதாக, அது முனையற்று போகும்படியாய் கட்டளை இடுகிறேன். தகப்பனே, சரீரத்தில் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாய் இருந்து ஐயோ மரித்து போய்விடுவேனோ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இப்பொழுது இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று சொல்லி கலங்கி
கலங்கிய இருதயத்தோடு மனசோர்ந்த நிலையில் இருக்கிற என் தகப்பனாரை, என் தாயாரை, என் சகோதரி இப்பொழுது தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் ஆண்டவரே முன்பு உம்முடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்திருந்த இவர்கள் இப்பொழுது ஜெபத்தை நிறுத்திவிட்டு உம்முடைய பிரசன்னத்தை இழந்த நிலையில் நிற்கிற இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியாய் மறுபடியும் உம்முடைய அன்பினால் உம் பக்கமாய் கட்டி எழுப்பீராக. விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிற கர்த்தர் அல்லவா, இவர்கள் வாழ்க்கை அப்படியே செய்வீராக. தகப்பனே, தேவரீர் சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், அற்புதங்களை காணப்பண்ணும், சாட்சியாய் நிறுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். நீர் நன்மையை காணப்பண்ண போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட என்னோடு இணைந்து ஜெபித்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை காணப்படுவார். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளின் நிமித்தமாய் மனம் சோர்ந்திருந்த உங்களை இயேசு சந்தித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை காணப்படுவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.